அன்லாக்கிங் யுவர் ஃபோன். உங்கள் ஃபோன் லாக் ஆயிருக்க ஃபோனை நீங்கள் அன்லாக் பண்ணுறீங்க. அப்போ என்ன நடக்குது உங்கள் ஃபோனில்? கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட முடிவுகள் எடுக்கப்படுது. யார் எடுக்கிறாங்க? ஹூ இஸ் மேக்கிங் தோஸ் 1000+ டெசிஷன்ஸ்? வாங்க என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி தான், நம்ம ஃபோன் லாக்காக இருக்குது, பாஸ்வேர்ட் போடுறீங்க, அன்லாக் பண்ணுறீங்க, இப்போ ஃபோன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு அன்லாக் பண்ண உடனே ஒரு ஃபோனில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்க்ரீன் ஆன் ஆகணும். அந்த ஸ்க்ரீன் கரெக்டாக ஆன் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்பிளே மேனேஜர் இருப்பார். அதே மாதிரி உங்கள் டச் இன்புட், உங்கள் ஸ்க்ரீனை எங்கே நீங்கள் டச் பண்ணாலும் ஒரு ஃபிங்கர் சென்ஸ் பண்ணணும். அந்த டச் இன்புட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு இன்புட் மேனேஜர் இருப்பார். உங்கள் பேட்ரி செக் பண்ணணும், சிஸ்டம் டிவைஸ் பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறதுக்கு. அந்த பவர் செக் பண்ணுறதுக்கு ஒரு பவர் மேனேஜர் இருக்கார். அப்புறமா உங்களோட ஒய்ஃபையோடையோ மொபைல் டேட்டாவோடையோ கனெக்ட் பண்ணணும். அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு நெட்வொர்க் மேனேஜர் இருப்பார். அதுக்கடுத்து நம்ம வாட்ஸ்அப் டிஃபால்ட்டாக ஓப்பனில் வச்சுருப்போம், அந்த வாட்ஸ்அப் லோட் ஆகணும். ஸோ அந்த வாட்ஸ்அப் மாதிரி மற்ற ப்ராசஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் மேனேஜர் இருப்பார். அது போக இந்த எல்லா வேலையும் செய்கிறதுக்கு மெமரி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி மெமரியை அலாகேட் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி மேனேஜர் இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் திங், நம்ம லாக் பண்ணுற ஃபோனை அன்லாக் பண்ண உடனே இத்தனை மேனேஜரோட வேலை இருக்குது. இத்தனை மேனேஜர் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த எல்லா மேனேஜரையும் சேர்த்து மேனேஜ் பண்ணுறது யார்? யார் இவங்களெல்லாம் வேலை வாங்குறாங்க? இந்த எல்லா மேனேஜரையும் சேர்த்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மேனேஜர் இருக்கார். அதுதான் யார் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ். இந்த பிக் பாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த பிக் பாஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் இந்த பிளேலிஸ்ட்டில். ஸோ என்ன பார்ப்பீங்க? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி படிப்பீங்க? தமிழில் படிப்பீங்க. உங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் எல்லாமே டே டு டே அன்றாட லைஃப்பில் நம்ம பார்க்குற வாழ்க்கையோட கூடின எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட மேப் பண்ணி பார்ப்போம். அது போக நான் சொல்லித்தர எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் படிக்கிற புக்காக இருக்கட்டும், நீங்கள் எழுத போகிற ஆன்சர் ஷீட்டாக இருக்கட்டும், இன்டர்வியூ பேப்பர்ஸாக இருக்கட்டும், கேட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கிறதுனால டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும். பட் ஃபார் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் கான்செப்ட் இன் தங்கிலீஷ் கோர்ஸ். இது யாரெல்லாம் படிக்கலாம்? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் கேட் ஹூ இஸ் ப்ரிப்பரிங் ஃபார் கேட், ஆர் பிகினர். நான் வீட்டில் இருக்கேங்க, நான் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோமா, இட்ஸ் வெல்கம் டு ஆல். எல்லா கோர்ஸும் எல்லா வீடியோலையுமே கண்டிப்பாக மினிமம் 2 to 5 கேட் கொஸ்டின்ஸ் வில் பி டிஸ்கஸ்ட். ஸோ இந்த கேட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். வெல்கம் டு த கோர்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிம்பிளாக வாட் இஸ் ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, வாட் டஸ் இட் டூ, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன செய்யுது, நம்ம ஏன் அதை கேர் எடுத்து படிக்கணும், இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபார்மல் புக் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம், அது ஒரு சாஃப்ட்வேர். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் இன்டர்மீடியேட்டரி பிட்வீன் யூசர் ஆஃப் அ கம்ப்யூட்டர் அட் அ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். நம்ம வச்சிருக்க ஹார்ட்வேர் இருக்குங்க இல்லையா, அந்த ஹார்ட்வேருக்கும் யூசர் நமக்குமான ஒரு பாலமாக இருந்து செயல்படுறது தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் புதுசாக வாங்குற கம்ப்யூட்டராக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னா அந்த லேப்டாப்பையோ மொபைலையோ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம யூஸரால் அதில் இருக்க ஹார்ட்வேரோட கீபோர்ட், பிரிண்டர், மானிட்டர் அதோட பேச முடியாது. அதோட பேசி அதை வேலை வாங்குறதுக்கு நமக்கு யார் வேணும்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் a software that manages the computer's hardware and runs all other program. கம்ப்யூட்டரில் இருக்க ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணிட்டு மற்ற எல்லா ப்ரோக்ராமையும் வேலை வாங்குறது தான் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கோங்க, ஒரு பிஸி ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க. இந்த பிஸி ரயில்வே ஸ்டேஷன் ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அதோட டே டு டே லைஃப் வேலை நடக்கணும் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அங்கே? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? நமக்கு ட்ராக்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் ட்ராக்ஸ் இருக்கும். அது சின்ன ஸ்டேஷனாக இருந்தால் சிங்கிள் ட்ராக்காக இருக்கும், ஒரு ஜங்ஷனாக இருந்தால் 10-15 ட்ராக் இருக்கும், பிளாட்ஃபார்ம் இருக்கும். நம்ம பீப்புள், குட்ஸ் அதெல்லாம் வந்து இறங்கி போகிற இடம் பிளாட்ஃபார்ம் இருக்கும். அது போக ட்ரெயின்ஸ் இருக்கும், மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ட்ரெயின்ஸ் வந்து போகும். கரெக்டாக? அது போக என்ன இருக்கும்? அன்னன்னைக்கு எந்தெந்த ட்ரெயின் போகுது, இந்த ட்ரெயினில் யார் புக் பண்ணி போகிறாங்க, எந்த சார்ட் இருக்கும், எந்த சார்ட்டில் எந்த கேரேஜில் யார் போகிறாங்க, என்ன கோட்டாவில் போகிறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும், ரிசர்வேஷன் ஃபைல்ஸ் இருக்கும், சார்ட்ஸ் இருக்கும். அது போக அங்கே யார் இருப்பாங்க? நம்ம டிக்கெட்டை செக் பண்ணுறக்கோ டிடி இருப்பாங்க.
ஸோ இந்த எல்லா வேலையும் கரெக்டாக நடக்குதான்னு அங்கங்கே செக் பண்ணுறதையும் ஓவராலாக மானிட்டர் பண்ணுறதையும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் யார் பார்ப்பாங்க? த ஓவரால் ஸ்டேஷன் மாஸ்டர். ஸோ இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி? ட்ராக்ல கரெக்டாக ட்ராக் லைன் மாற்றுறாங்களா, டிடிஇ கரெக்டாக வந்திருக்காரா, டிடிஇ செக் பண்ணுறாங்களா, இப்போ யாராவது ஒருத்தவங்க டிக்கெட் எடுக்காமல் இருந்தால் ஹவு டு ஹேண்டில் தட். இப்போ ரிசர்வேஷன்லாம் அலர்ட் ஆயிடுச்சா, சார்ட் வந்து ட்ரெயின் ஜேர்னிக்கு 2 hours 1 hour முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் ஆயிடுச்சா, இல்லை ட்ராக்ல ஏதாவது டேமேஜ் இருக்கா, இத்தனை ட்ரெயின் நம்ம அகாமடேட் பண்ண முடியுமா, பிளாட்ஃபார்ம் ஸ்பேஸ் போதுமா, அப்போ ஒரு ட்ரெயினுக்கும் இன்னொரு ட்ரெயினுக்கும் நடுவில் நம்ம கேப் விடணுமா, இந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறது எல்லாமே யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டேஷன் மாஸ்டர். ஸோ இதுதான் நம்ம எக்ஸாம்பிள். நம்ம இப்போ கம்ப்யூட்டரோ இல்லை மொபைலோ எடுத்துட்டோம்னா நம்ம ட்ராக்குங்கிறத சிபியு, அது ஒரு ப்ராசர் இருக்கா, மல்டிபிள் ப்ராசர் இருக்கா, சிங்கிள் ட்ராக்கா மல்டி ட்ராக்காங்கிற மாதிரி. முந்தைய சிங்கிள் மதர் போர்டில் சிங்கிள் ப்ராசர் தான் இருக்கும், இப்போ மல்டி கோர் இருந்துச்சு, குவாட் கோர், டிஎல் கோர் இருந்துச்சு இல்லைங்களா, அதுதான் நம்பர் ஆஃப் ட்ராக் மாதிரி. அது போக பிளாட்ஃபார்ம், எவ்வளோ பெரிய ஸ்டேஷனாக இருந்தாலுமே பிளாட்ஃபார்ம் ஸ்பேஸை பொறுத்து தான் நம்மளுடைய பீப்புள் அக்கமடேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் டேட்டா அக்கமடேட் பண்ணுறதுக்கும் ஃபைல்ஸ் அக்கமடேட் பண்ணுறதுக்கும் மெமரி வேணும். மெமரி எப்பயுமே நமக்கு லிமிட்டடாக தான் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் நமக்கு ட்ரெயின் தான் வந்து போகும் வேலையை செய்கிறதுக்கு, மூமெண்ட் ஆஃப் குட்ஸ்க்கு பீப்புளுக்கும். அதே மாதிரி நம்ம சொல்கிற வேலையை எடுத்து செய்கிறது தான் ப்ராசஸ். இந்த ப்ரோக்ராம் யூஸர் தர்ற ப்ரோக்ராமாக இருக்கட்டும், கேல்குலேட்டர் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், பைத்தான் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஒரு அடோப் ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், இல்லை மூவி விஎல்சியில் மூவி பார்க்குற மாதிரி இருக்கட்டும், இந்த எல்லாமே ப்ராசஸ் தான். எப்படி ரிசர்வேஷன் சார்ட்டோ அதே மாதிரி ஃபைல் சிஸ்டம், நம்ம ப்ரோக்ராமை சேவ் பண்ணி ஃபைலில் டேரக்டரியாக சேவ் பண்ண வைக்கிறோம் இல்லையா, அதுதான் ஃபைல் சிஸ்டம். எப்படி டிடியும் செக் பண்ணுறாரு, டிக்கெட் இருக்கவங்க எந்த கிளாஸில் கரெக்டாக ட்ராவல் பண்ணுறாங்களா, உனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா, நீ செகண்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துட்டு நீ ஃபர்ஸ்ட் கிளாஸில் வரக்கூடாது, டிக்கெட்டே இல்லாமல் நீ ட்ரெயினில் ஏற முடியாது, அந்த கண்ட்ரோல் வச்சுருக்காங்க இல்லையா, யார் எப்போ வரணும், எது வரைக்கும் தான் அக்சஸ் பண்ணணும்னு. அந்த மாதிரி செக்யூரிட்டி என்ஃபோர்ஸ் பண்ணணும். எந்த ஃபைலை யார் அக்சஸ் பண்ணணும், எந்த ஃபைலை யார் மாடிஃபை பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணும். ஸோ இந்த ஓவராலாக இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வேலையை பார்க்குறதா யாருன்னா நம்ம ஓஎஸ். ஸோ இப்படி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்து மொத்த ப்ராசஸ், மெமரி, ஃபைல் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறனால தான் நம்ம ஒரு பிஸி ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் ஆர் மொபைல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேயே எக்கச்சக்கமான வேலை இருக்குது, சின்ன சின்ன டெசிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே மானிட்டர் பண்ணுறது தான் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரியலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, கம்ப்யூட்டராக இருந்தாலும் மொபைலாக இருந்தாலும் எந்த அளவுக்கு ஓஎஸோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு. இப்போ நம்ம கிறிஸ்பாக பார்த்தோம்னா 5 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ், மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். நான் சொல்கிறது எல்லாமே மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ்னா நான் சொன்ன மாதிரி நம்ம சொல்கிற அப்ளிகேஷன்ஸ், அதை எப்படி பண்ண போகிறோம், ஹவு டு ஷேர் த சிபியூ, எந்த ப்ராசஸ்க்கு கொடுக்க போகிறோம், எவ்வளோ நேரம் சிபியூ கொடுக்க போகிறோம், யாருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இட் வில் டிசைட் ஹூ வில் கெட் த சிபியூ, வென், எப்போ கொடுக்க போகிறோம், ஃபார் ஹவு லாங் டியூரேஷன். அந்த சிபியூ ஷேர் பண்ணி தர்றது தான் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். செகண்ட் ஒன் இஸ் அபவுட் மெமரி மேனேஜ்மெண்ட். நம்ம இருக்க ஸ்பேஸை எப்படி அலாட் பண்ணுறோம், நம்ம வச்சுக்கிறது 80 GB ரேமா, 128 GB ரேமா, அந்த ரேமை இருக்க ப்ராசஸ்க்கு நம்ம எப்படி ஓவர்லாப்பிங் இல்லாமல் இடத்த வேஸ்ட்டும் பண்ணாமல் இருக்க மெமரியை எஃபிஷியண்ட்டாக ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெமரி மேனேஜ்மெண்ட். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட். நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா ஃபைல்ஸ், அந்த ஃபைல்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம், எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னு பார்க்குறோம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜ்மெண்ட். நான் சொன்ன மாதிரி தான் ஓஎஸ்ங்கிறது ஹார்ட்வேரோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ ஹார்ட்வேர்னாலே நமக்கு வந்துடும் இல்லையா, பென் டிரைவ், டிஸ்க், பிரிண்டர், ஸ்கேனர், இந்த மாதிரி எல்லா ஹார்ட்வேர், கேமரா, வெப் கேம் எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நம்ம வச்சுருக்க டிவைஸ் டிரைவர்ஸை டிரான்ஸ்லேட்டராக யூஸ் பண்ணிக்கணும் டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், ஹவு டு ப்ரொடெக்ட் அக்சஸ். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிஸ்டத்தில் என்ட்ரு ஆகிறப்ப என்ன பண்ணணும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது இல்லைங்களா, அதுவே ஒரு ப்ரொடெக்ஷன் தான். நான் ஃபோல்டருக்கு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கலாம், அந்த பாஸ்வேர்ட் இருக்கவங்க மட்டும்தான் ரன் பண்ணலாம். ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன், ஹூ ஹேஸ் த ரைட், யாருக்கு ரைட்ஸ் இருக்குது இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு, நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ்வேர்டு கொடுக்கணுமா, அந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டி கண்ட்ரோல் கொடுக்கறது எல்லாமே ஓஎஸோட வேலை. இதான் ஓஎஸோட 5 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ், மேஜர் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஓஎஸ். இந்த நேம்லேயே நமக்கு இருக்கும் பேட்ச். இந்த ஒர்க் எப்படி இருக்கும்னா பேட்ச் ஆஃப் ஒர்க்ஸாக இருக்கும். The jobs will collected in batches without process, without human interaction.
இந்த வேலை காலகாலமாக நடக்கும், ஒரு குறிப்பிட்ட டயத்தில் நடக்கும். அதோட நம்ம ஹியூமனோட இன்புட் எதுவுமே கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல என்ன வரும், ஃபார் எக்ஸாம்பிள் மந்த் ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும், எந்த பேங்காக இருக்கட்டும், எவ்ரி மந்த் நமக்கு மிட் நைட்ல ஜென்ரேட் ஆயிரும் இந்த மந்தோட எண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு. அதை யாரும் உட்காந்து பேங்க்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இது ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். அந்த பேட்ச்ல அந்த டைம்ல நடந்துட்டு இருக்கணும் இந்த வேலை. அதே மாதிரி இபி பில், ஆட்டோமேட்டிக் பில் பிரிண்டிங், கம்பெனி ஹெச்ஆர் பேரோல் ப்ராசஸ் பண்றாங்க. மாசம் 2ஆம் தேதி ஆண்டு சேலரி பிடிக் பண்ணா 2ஆம் தேதி சேலரி பே ஸ்லிப் ஜென்ரேட் பண்றாங்க இல்லையா. இந்த மாதிரி வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா they don't have any user interaction. User interaction இல்லாம ப்ராசஸிங் நடக்கணும். நாட் ஃபார் சிங்கிள் யூசர், பேட்ச் மல்டிபிள் பீப்புளுக்கு சேம் ஒர்க் ரிப்பீட்டன்சியா பண்றதா பேட்ச் ஒய்ஸ்மா. செகண்ட் ஒன் இஸ் டைம் ஷேரிங் ஒய்ஸ். இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ் வில் ஷேர் த சிபியூ டைம் சைமல்டேனியஸ்லி. இப்போ நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ காலேஜில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு லேப்லன்னா, இந்த 30 ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சர்வரோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. சர்வரில் நம்ம என்ன பண்ணுவோம், ரிமோட் லாகின் கனெக்ட் பண்ணி நான் என்னுடைய ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணுவேன். எல்லாருக்கும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, என்னுடைய சிஸ்டத்தை நான் தனித்தனியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஈச் காலேஜ் ஸ்டூடெண்ட் வில் ஃபீல். எல்லாமே கிளவுட் கம்ப்யூட்டிங் மூலமாக கனெக்டாக இருக்கும். ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் ஆர் அக்சஸிங் த சிங்கிள் மிஷின். எல்லாரும் ஒரே மிஷினை தான் அக்சஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா, அந்த நேரத்தில் யூனிவர்சிட்டி எக்ஸாம் போர்ட்டலில் எல்லாருமே அக்சஸ் பண்ணுவோம். குறிப்பிட்ட டைம் ஸ்லாட்ஸ் எடுத்து நம்ம அக்சஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் டைம் ஷேரிங் ஒய்ஸ். இதோட கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா, ஈச் யூசர் ஃபீல்ஸ் தே ஹாவ் அ டெடிகேட்டட் அக்சஸ். பட் யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும், நான் மட்டும்தான் அந்த சர்வர் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது டைம் பீயிங்காக எல்லா யூசருக்குமே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஒய்ஸ், மோஸ்ட் சென்சிட்டிவ் ஒய்ஸ். ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இங்க என்ன இருக்கணும் அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் வித் கேரண்டீட் ஃபிக்ஸட் டைம் லிமிட். ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்ல ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்துடணும். வந்தாதான் இந்த ஓஎஸோட யூசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம் மிஷின், ஏடிஎம்ல கார்டு போட்டுட்டு நான் பின் போட்டுட்டேன், கேஷ் வித்ரா பண்ணணும். 3 செகண்ட்ஸ் அதை முடிச்சாதான் எனக்கு என்ன ஆகும், டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா என்னோட டிரான்சாக்ஷன் இன்கம்ப்ளீட் ஆயிரும். அந்த இடத்துல என்னுடைய ஓஎஸ் வந்து என்ன பண்ணும், ஷுட் ஹாவ் கேரண்டி டெலிவரி. அதோட ப்ராசஸை கரெக்டாக டெலிவரி பண்ணி ஆகணும். செகண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் மேக்கர். இப்போ ஹார்ட் பீட்லேருந்து வர டேட்டா மைக்ரோ செகண்ட் டிலேக்கு மேலே டிலே எடுத்துச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், மை லைஃப் இஸ் அட் ரிஸ்க். ஸோ இந்த இடத்துல டிலே இஸ் நாட் அக்செப்டபிள். அதே மாதிரி தான் ஏர்கிராஃப்ட் ஆட்டோ பைலட் மோட்ல ஏர்கிராஃப்ட் போட்டுறாங்கன்னா ரியல் டைம் அது கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏர்கிராஃப்ட் வந்து நேவிகேஷன் அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல டிலே இஸ் நாட் அலவுட். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஓஎஸ்னாலே த டைம் இஸ் கிரிட்டிக்கல். இஃப் தெர் இஸ் அ மோர் டிலே இட் லீட்ஸ் டு ஃபெயிலியர். ஸோ உங்களுக்கு டிலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே டெட்லைன் மேலே போச்சுன்னா த என்டையர் சிஸ்டம் வில் ஃபெயிலியர். அதோட லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் ரியல் டைம் ஓஎஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸ். நேம்லேயே இருக்க மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும். மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்டட் பட் ஒர்க் அஸ் ஒன் சிஸ்டம். நம்ம நிறைய நேரத்தில் பார்த்தோம்னா அந்த மல்டிபிள் சர்வர்ஸ் கனெக்டாக இருக்கும், பட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரே சர்வர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்டர் எக்ஸாம்பிள் நம்ம கூகுள் சர்ச். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கூகுள் சர்ச் வருது சிங்கிள் சர்வர்னு, கிடையாதுங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் வேர்ல்டு வைடாக கனெக்ட் ஆயிருக்கு. பட் அது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னா வித்தின் 1 செகண்ட்ல வர்றதுனால நமக்கு அது ஒரு சிங்கிள் மிஷினாக தெரியுது. அதே மாதிரி அமேசான் ஷாப்பிங், நம்ம எந்த மூலையிலேருந்து வேணாலும் ஷாப் பண்ணிக்கலாம். ஏதோ அது மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு டேட்டா சென்டர் ஃபெயிலியர் ஆனால் கூட என்டையர் ஷாப்பிங் இந்த வேர்ல்டு வில் பி ஃபால்ட் இல்லையா. அப்படி இல்லாமல் எப்பயுமே டவுனாக இருக்கக்கூடாதுன்னு மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஷாப்பிங் வில் பி அவைலபிள் அக்ராஸ் 24/7. அதே மாதிரி தான் நெட்ஃப்ளிக்ஸ் ஆர் அப்புறம் ஓடிடி ஸ்ட்ரீமிங். ஸோ என்ன பண்ணுவோம், கண்டென்ட் வந்து நியரஸ்ட் சர்வர்லேருந்து வரும். ஏன்னா அப்போ தான் நமக்கு சீம்லெஸ்ஸாக பிரேக் இல்லாமல் ப்ளே ஆகுங்கிறதுக்காக மல்டிபிள் சர்வர்ஸ் கரெக்டாக இருக்கும். பட் அது எல்லாமே எப்படி இருக்கும், யூசரை பொறுத்த வரைக்கும் ஒன் சிஸ்டம். இட் ஆக்சுவலி அசியூம்ஸ் user seems one system, but actually multiple computers are working together at the back. Last one பார்த்தீங்கன்னா மொபைல் வாய்ஸ். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இட் இஸ் டிசைன் ஸ்பெசிஃபிகலி ஃபார் ஸ்மார்ட் ஃபோன் டேப்லெட்டுக்காக பண்ணப்பட்டது. 2 மேஜர் கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ஆண்ட்ராய்டு, இப்போ சாம்சங் ஒன் ப்ளஸ், அது மாதிரி ஆப்பிளோட வந்து iOS, ஐஃபோன், ஐபேடுக்காக. ஸோ இதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணோம், டச் ஸ்க்ரீன் இன்புட் மேனேஜ் பண்ணோம், பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணி பவர் சேவ் பண்ணோம். நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி கிடையாது. இது எல்லாமே போர்ட்டபிள் டிவைசஸ் விச் ஷுட் ஹேவ் ஸ்மாலர் டிவைஸாக இருக்கணும், பவர் கன்சப்ஷன் லெஸ்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ஆப்போட பெர்மிஷன்ஸ் என்னன்னு பார்க்கணும், புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸை மேனேஜ் பண்ணணும், மொபைல் டேட்டா அண்ட் ஒய்ஃபை சுவிட்சிங் போர்டு இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் ஃபார் என்ட்ரி கேட். நம்ம கேட் கொஷனுக்கு வந்துட்டோம்.
First question, which of the following is not a type of OS? This is a question, GATE Computer Science 2014 கேட்ட question. Simple question, which of the following is not a type of OS? Batch OS, time sharing OS, distributed OS, compiled OS. இப்போதான் பார்த்துட்டு வந்தோம். பேட்ச் ஓஎஸ்க்கு ஏடிஎம் மிஷின் பார்த்தோம், டைம் ஷேரிங்க்கு நம்ம கம்ப்யூட்டர் லேப் பார்த்தோம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தோம், கம்பைல்டு ஓஎஸ்னு எதுவுமே கிடையாது. ஸோ தி கம்பைல்டு ஓஎஸ் இஸ் ரைட் ஆன்சர். Next question, it is from GATE CS 2004 question paper. The OS of a computer may be considered as an example of. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எப்படி சொல்லலாம்? நம்ம ஃபர்ம்வேர்னு சொல்லலாமா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லலாமா, சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லலாமா, இல்லை ஹார்ட்வேர்னு சொல்லலாமா? லெட் அஸ் திங்க். இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்ப்போம். ஹார்ட்வேர்னா உங்களுக்கே தெரியும், பிசிக்கல் காம்பனன்ட்ஸ், சிபியூ, ரேம், ஹார்ட்வேர், ஹார்ட் டிஸ்க், கீபோர்ட் இதெல்லாம் சேர்ந்தது. இதே ஃபர்ம்வேர்னு எடுத்துட்டோம்னா அது ஒரு சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேருக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது, பிரிண்டருக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது, ஸ்கேனருக்காக மட்டும் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் ஃபர்ம்வேர் வாங்கிடுது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா சாஃப்ட்வேர் டு டூ யூசர் டாஸ்க். நான் கேல்குலேட்டர் பண்ணுறேன், பெயிண்ட் பண்ணுறேன், அது ஒரு பர்டிகுலர் யூசரோட வேலைக்காக செய்கிறோம் இல்லையா, அதுதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா சாஃப்ட்வேர் தட் மேனேஜஸ் ஹார்ட்வேர் அண்ட் ப்ரொவைட்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் டு ரன். என்ன பண்ணுமா, ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணணும், அதே நேரத்தில் மற்ற அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கான வேலையை செய்யும். ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி ஓஎஸோட டெஃபினிஷனில் பார்த்தோம் இல்லையா. OS is a software that manages the computer hardware and runs other programs. So, இப்போ இதுதான் என்ன ஆன்சராக வரும்? System software is the right answer. OS matters for you. நம்ம எதுக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எடுத்து படிக்கணும்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் கேட் ப்ரிப்பரேஷன். கேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில் மினிமம் 8 to 10 மார்க்ஸ் OS சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கேட்பாங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸ் எனி கம்பெனிஸில் எடுத்தீங்கன்னா OS கான்செப்ட் இஸ் த கோர் கான்செப்ட். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தாலுமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் நவ் மேண்டேட்ரி ஃபார் தம். நம்ம தெரிஞ்சுட்டா தான் ஈஸியாக இருக்கும். ஜென்ரல் கியூரியஸ், யார் டெக்னாலஜிக்கல் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம், அது எப்படி ஒர்க்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் கவர் பண்ணோம், வாட் இஸ் ஓஎஸ்ன்னு என்னன்னு பார்த்தோம், அது எப்படிங்கிறது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக ரயில்வே ஸ்டேஷனோட வச்சு மேப் பண்ணி பார்த்தோம். 5 functions of OS பார்த்தோம், ப்ராசஸ், மெமரி, ஃபைல், டிவைஸ் அண்ட் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், அண்ட் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் OS பார்த்தோம். அதே மாதிரி என்ட்ரி கேட் கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓஎஸோட இன்டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கனைசேஷனில் ஹார்ட்வேர், சிபியூ, மெமரினா என்ன அப்படிங்கிறது ஒரு பிரிட்ஜ் மாதிரி. இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அடுத்து ஓஎஸோட கான்செப்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.